33 வயது இளம் பிராயத்தில் பெத்லகேமின் முன்னணையில் ஒரு குழந்தையாய் ஈந்தெடுத்து நீண்ட பிரயாணங்கள் செய்து சத்துருக்களின் கைகளில் ஒளிந்து கற்பம் தரித்திருந்த போதே சத்திரத்தில் இளையும் என்று குளிரில் சுட்டித்திருந்த மரியாள் இந்த குழந்தையை காப்பாற்ற தன் உயிரே கொடுத்து ஈந்தெடுத்து கரங்களில் துளிகளில் போர்த்தி முன்னணையில் படுக்க வைத்து முத்தமிட்டு கொஞ்சி வளர்த்து, மரியே நீ வாழ்க, வளர்த்து உருவாக்கி எடுத்து வாலிபனாய் உயர்த்தி எடுத்து இயேசு கிறிஸ்துவை அழகாய் கண்காணித்து கவனித்து வந்த தாயார் கால்வரிக்கு கொண்டு போகிறார். ஒரு தூணில் கட்டி ஒரு மிகப்பெரிய சாட்டையின் ஓரத்தில் ஆணிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளப் ஆஃப் நெயில்ஸ் எடுத்து முதுவில் அடிக்கிறார்கள். இழுக்கும் போது செதைப்பிச்சு வருகிறது. சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான், உடல் உறுப்புகள் தெரியுமறைக்கு உடம்பை கிழித்தார்கள். பெத்து வளர்த்து முத்தமிட்டு பவுடர் போட்டு ஜான்சன் பேபி சோப்பில் குளிப்பாட்டி இருந்துச்சான்னு தெரியாத போலாம். பாசத்தோடு நெஞ்சில் வைத்து தாளாட்டி இதோ பாடினார், ஆரிவரா ராரோ என்று தாளாட்டி வளர்த்து உருவாக்கி இயேசுவை அடித்து கொள்ளுகிறார்கள். தூர நின்ற மரியாள் ஒளிந்தும் குனிந்தும் பார்த்து, ஐயோ என் மகனை அடிக்கிறார்களே, எந்த கன்னத்தில் முத்தமிட்டேனோ காரி துப்புகிறார்களே என்று கண்ட போதெல்லாம் தாங்கினால் பரவாயில்ல, துப்புறாங்களே அதை தொடச்சிக்கலாம். ஆனா அடித்து நொறுக்கி ஒரு மரக்குருசை சுமக்க வைத்து விழுந்தும் எழுந்தும் விழுந்தும் எழுந்தும் தள்ளாடி போன தன் மகனை கண்டு நின்ற மரியே நீ வாழ்க.